வணக்கம். 2025ஆம் வருஷம் ஒரு புயலோட ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். டெக்னாலஜி, பாதுகாப்பு, உலக அரசியல்னு எல்லா துறைகள்லையுமே பெரிய பெரிய மாற்றங்கள். இந்த ஜான்வரி மாசம் மட்டும் எப்படி ஒரு புதிய யுகத்தோட தொடக்கத்தை காட்டுதுங்கிறத பத்தி தான் இந்த முழு பகுப்பாய்வுல நாம பார்க்க போறோம். சரி, வாங்க இத ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். எதிர்காலத்துல பயணம்ங்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாம சினிமாவுல பார்க்கறத விட வேகமா இருக்குமா, இல்ல இன்னும் சுவாரஸ்யமா இருக்குமா? அதுக்கான பதில் மணிக்கு 450 கிலோமீட்டர். அடேங்கப்பா, இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, மனுஷனோட டெக்னாலஜி வளர்ச்சியில அடுத்த கட்ட பாய்ச்சலை காட்டுற ஒரு நம்ப முடியாத வேகம். சரி, இது எதோட வேகம்னு யோசிக்கிறீங்களா? இந்த அவிஸ்வாச வேகம் சீனாவோட புதிய CR-450 புரோட்டோடைப் ரயிலோடது. இதுதான் இப்போ உலகத்தோட அதிவேக ஹை ஸ்பீட் ரயிலா சாதனை படைச்சிருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க, சென்னையிலிருந்து பெங்களூருக்கு 1 மணி நேரத்துக்குள்ள போயிடலாம். போக்குவரத்து தொழில்நுட்பத்துல இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லுன்னே சொல்லலாம். இந்த முழு பகுப்பாய்வுல நாம நாளைய உலகத்தோட டெக்னாலஜி, நம்ம தேசத்தோட பாதுகாப்பு, புதுசா வந்திருக்கிற கொள்கைகள், உலக அரங்கத்துல நடந்த முக்கியமான விஷயங்கள், அப்புறம் கடைசியா இந்த ஜனவரி மாசம் நமக்கு கத்துக் கொடுத்த பாடங்கள் என்னன்னு பார்க்க போறோம். முதல்ல நம்ம எதிர்காலத்தையே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின சில சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அற்புதங்களை பார்க்கலாம். இந்த டெக்னாலஜி பாய்ச்சல நம்ம இந்தியாலேந்தே ஆரம்பிப்போம் வாங்க. ஆமாங்க, இந்திய தொழில்நுட்ப கழகமான IIT பாம்பே உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தியிருக்காங்க. இதுதான் ஊசியில்லா சிரிஞ்ச். இனிமே ஊசி போடுறதுக்கு பயப்படவே தேவையில்லை. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, அதிர்வலைகளை வச்சு மருந்த ஒரு சின்ன ஜெட் மாதிரி மாத்தி வலி இல்லாமல் தோலுக்குள்ள செலுத்திடும். இதனால ஊசியால வர்ற தொற்று அபாயமும் குறையும். இது மூலமா கிராமங்கள்ல கூட வேகமா தடுப்பூசி திட்டங்களை செயல்படுத்த முடியும். IIT பாம்பேயோட புதுமைகள் இதோட நிக்கல, மருத்துவத்துறையில இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கும் அவங்க தீர்வு கண்டிருக்காங்க. காதுக்குள்ள ஒரு மாதிரி இரைச்சல் கேட்டுட்டே இருக்குமே, அந்த டின்னிடஸ் பிரச்சனையால அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு செம்ம ஹாப்பி நியூஸ். IIT பாம்பே உருவாக்குன இந்த புது சாதனம் அந்த இரைச்சல் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை கையாளுறதுக்கு உதவுது. முக்கியமா ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி தனித்தனியா சிகிச்சை முறைகளை கொடுத்து அவங்க உடல்நிலை எப்படி முன்னேறுதுன்னு ட்ராக் பண்ணுது. இப்ப வாங்க கம்ப்யூட்டர் உலகத்துக்கு போலாம். கூகுள் தன்னோட புது குவாண்டம் ப்ராசஸரான வில்லோவை அறிமுகப்படுத்தியிருக்கு. குவாண்டம் கம்ப்யூட்டருங்கிறது சாதாரண கம்ப்யூட்டரை விட பல மில்லியன் மடங்கு சக்தி வாய்ந்தது. இந்த வில்லோ அந்த துறையில ஒரு பெரிய பாய்ச்சல். எதிர்கால கணக்கீட்டு முறையே இது மாத்தப் போகுது. கம்ப்யூட்டர் மட்டும் இல்ல, விண்வெளி ஆய்வுலயும் புதுமைகள் தொடருது. ஜப்பான் உலகத்திலேயே முதல் முறையா மரத்தாலான ஒரு செயற்கைக்கோளை வெற்றிகரமா விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கு பேரு லிக்னோசாட். மக்னோலியா மரத்தால செஞ்சிருக்காங்க. விண்வெளியில நாம உருவாக்குற குப்பைகளை குறைக்க இது ஒரு முக்கியமான படியா பார்க்கப்படுது. அடுத்ததா நம்ம இந்தியாவோட பாதுகாப்பு கவசத்தை இன்னும் பலப்படுத்தின சில முக்கியமான முன்னேற்றங்களை பார்க்கலாம். நம்ம இந்திய கடற்படை தன்னோட பலத்தை இன்னும் அதிகமாக்குற விதமா INS சூரத் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஸ்டெல்த் போர்க்கப்பலை படையில இணைச்சிருக்காங்க. இது உள்நாட்டிலேயே அதிநவீன போர்க்கப்பல்களை உருவாக்குற ப்ராஜெக்ட் 150B திட்டத்தோட 4வது மற்றும் கடைசி கப்பல். இன்னும் சூரத்தோட திறன்களை கேட்ட அசந்துருவீங்க. 7400 டன் எடைனா ஒரு சின்ன பில்டிங்கே கடல்ல மிதக்கிற மாதிரி. பிரம்மோஸ் மற்றும் பராக் 8 மாதிரி சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இதுல இருக்கு. ஆனா இதுல ஹைலைட்டே என்ன தெரியுமா? இதுதான் இந்தியாவோட முதல் AI இயக்கப்பட்ட போர்க்கப்பல். அதாவது இதுக்கு தானாவே சிந்திச்சு முடிவெடுக்கிற திறன் இருக்கு. இதுல ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா, இந்த கப்பல்ல இருக்கிற 72% பாகங்கள் நம்ம இந்தியாலேயே தயாரிக்கப்பட்டது. இது மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. பாதுகாப்பு உற்பத்தியில இந்தியா தன்னிறைவு அடையறத இதை தெளிவா காட்டுது. அடுத்து DRDO கண்டுபிடிச்சிருக்கிற ஹிம் கவச். பனிமலையில -60 டிகிரி குளிர்ல நம்ம வீரர்களோட உயிரை காப்பாத்துற ஒரு கவசம் இது. இந்த ஸ்பெஷல் ட்ரெஸ் சியாச்சின் மாதிரி உலகத்திலேயே உயரமான போர்க்களங்கள்ல நம்ம ராணுவத்தோட செயல்பாட்டு திறனை பல மடங்கு அதிகரிக்கும். இந்த தனித்தனி கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதிதான். பாதுகாப்பு அமைச்சகம் 2025ஆம் ஆண்ட சீர்திருத்தங்களின் ஆண்டா அறிவிச்சிருக்காங்க. இதோட ஒரே நோக்கம் நம்ம ஆயுதப்படைகளை உலகத்திலேயே பெஸ்ட் டெக்னாலஜியோட அப்டேட் பண்றது தான். சரி, பாதுகாப்புல இருந்து இப்ப நம்மளோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற சில முக்கியமான கொள்கை மாற்றங்கள், பொருளாதாரம் அப்புறம் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு போலாம். இந்த மாசம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. உத்தரகாண்ட் மாநிலம் பொது சிவில் சட்டம், அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட அமல்படுத்தின முதல் மாநிலமா ஆகியிருக்கு. இதுக்கு முன்னாடி கல்யாணம், விவாகரத்து மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனி சட்டங்கள் படி இருந்துச்சு. ஆனா இனிமே உத்தரகாண்ட்ல மதம் பார்க்காம எல்லா குடிமக்களுக்கும் ஒரே பொதுவான சட்டம் தான். டிஜிட்டல் கவர்னன்ஸ்ல ஒரு பெரிய ஸ்டெப்.
ஆந்திரா மெட்டா கூட சேர்ந்து மனமித்ரான்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது மூலமா 161 அரசு சேவைகளை மக்கள் அவங்க வாட்ஸ்அப் மூலமாவே வாங்கிக்க முடியும். இனி அரசு ஆபீஸ்க்கு அலையிற வேலை இல்ல, கவர்மெண்டே உங்க போனுக்கு வந்துடுச்சு. சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு ஒரு சூப்பரான நம்பிக்கையான செய்தி. ராஜஸ்தான்ல அழிவின் விளிம்புல இருக்கிற கிரேட் இண்டியன் பஸ்டர்டு பறவைகள்ல 12 பறவைகளை ஒன்னா பார்த்திருக்காங்க. இந்த அரிய உயிரினத்தை பாதுகாக்க எடுக்கிற முயற்சிகளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஊக்கம் இது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புல இன்னொரு முக்கியமான முடிவு. கால்நடைகளுக்கு பயன்படுத்துற நிமிசுலைடுங்கிற ஒரு வலிநிவாரணி மருந்துக்கு இந்தியா தடை விதிச்சிருக்கு. ஏன்னா இந்த மருந்து போட்ட கால்நடைகள் இறந்த பிறகு அதை சாப்பிடுற கழுகுகளுக்கு இது விஷமா மாறி கழுகு இனமே அழிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த தடை கழுகுகளை காப்பாத்துறதுல ஒரு முக்கியமான ஸ்டெப். சரி, இப்ப நம்ம பார்வைய உலக அரங்க பக்கம் திருப்புவோம். அங்க என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு? ஐரோப்பிய யூனியனோட தடையற்ற பயண மண்டலம் தான் ஷெங்கன் ஏரியா. அதாவது இந்த ஜோன்ல இருக்கிற நாடுகளுக்குள்ள பாஸ்போர்ட் இல்லாமலேயே பயணம் செய்யலாம். இப்போ இந்த ஏரியா இன்னும் பெருசா இருக்கு. ருமேனியாவும் பல்கேரியாவும் இதுல முழு உறுப்பினர்களா சேர்ந்திருக்காங்க. மனித உரிமைகள்ல ஒரு ரொம்ப முக்கியமான முன்னேற்றம், ஜிம்பாப்வே தன் நாட்டுல மரண தண்டனைய முழுசா ரத்து செஞ்சிருக்காங்க. இதனால சுமார் 60 கைதிகளோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. உலக அளவுல மரண தண்டனையை ஒழிக்கிற ட்ரெண்ட்ல ஜிம்பாப்வேவும் இணைஞ்சிருக்கு. ஜிம்பாப்வேயோட இந்த முடிவோட சேர்த்து உலகத்துல மரண தண்டனைய முழுசா ஒழிச்ச நாடுகளோட மொத்த எண்ணிக்கை இப்ப 113 உயர்ந்திருக்கு. இது உலகளாவிய அளவுல ஒரு முக்கியமான மாற்றத்தை காட்டுது. உலக பொருளாதார மற்றும் அரசியல் கூட்டணிகள்ல ஒரு முக்கியமான மாற்றம் நடந்திருக்கு. பிரிக்ஸ் கூட்டமைப்புல நைஜீரியா ஒரு கூட்டாளி நாடா சேர்க்கப்பட்டிருக்கு. இது ஆப்பிரிக்காவுல பிரிக்ஸ் குழுவோட செல்வாக்கு வளர்ந்துட்டு வர்றத காட்டுது. சரி, கடைசியா இந்த மாசம் முழுக்க நாம பார்த்த இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? அதை சுருக்கமா பார்க்கலாம். இந்த ஜான்வரி 2025 நமக்கு சில விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்லுது. 1, புதுமைகளோட வேகம் அது முன்ன விட ரொம்பவே அதிகமா இருக்கு. 2, டெக்னாலஜி மற்றும் பாதுகாப்பு துறைகள்ல இந்தியாவோட தன்னிறைவு திறன் நல்லா வளர்ந்து வருது. 3, உள்நாட்டிலையும் சரி உலக அளவிலையும் சரி பெரிய பெரிய கொள்கை மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. கடைசியா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது வெறும் பேச்சா இல்லாம உலக அளவுல நக்கரமான நடவடிக்கைகள் அதிகமாயிட்டே வருது. நீங்க அடுத்து எந்த டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி அடுத்த விளக்கத்துல டீட்டெயிலா பார்க்கலாம். இது மாதிரி பல தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.